ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, நியூ டே நியூ ஹோப், புதிய நாள் புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நமக்கு இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? எபேசியர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் இங்கே எபேசு திருச்சபைக்கு சில காரியங்களை சொல்லுகிறத நான் பார்க்குறோம். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆவியானவருக்கு அநேக ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார் அல்லவா? இன்னைக்கு கொடுக்குற ஆலோசனைனா பவுல் மூலியமாய் பரிசுத்த ஆவியானவர் பேசின வார்த்தைகள், எழுதி கொடுத்த வார்த்தைகள் இன்னைக்கு நமக்கு ஆலோசனையாக கொடுக்கப்படுகிறது. இங்கே உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிக்கும்படி தெய்வ பிள்ளைகளை இது யாருக்கு சொல்லப்படுகிறதுனாக்கா எபேசு சபைக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற வசனங்களை வாசிக்கும் போது அங்கே பார்த்தீங்கன்னா, கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல. தெய்வ பிள்ளைகளை, புறஜாதிகள் வீணான சிந்தையில் நடந்து எப்படி இருக்கிறாங்களா? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இறுதிய கடிதத்தால் தங்கள் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருந்து என்ன பண்ணாங்கனாக்கா உணர்வு இல்லாத காரியத்தில் இருந்து அசுத்தங்களை செய்கிறாங்க. தேவ பிள்ளைகளை, நீங்கள் என்னன்னா ஆண்டவரே பிள்ளைங்க, ஆண்டவர் ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறோம், அவருக்கு சொந்த ஜனமாக இருக்கிறோம். நாம் ஒரு நாளும் உணர்வில்லாதவளாக இருக்கக்கூடாது. ஆமே, இங்கே சொல்லப்பட்டிருக்கு உணர்வில்லாதவளாக இருந்து. அடுத்த வார்த்தை சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படிக்கு. இன்றைக்கி யோசித்து பாருங்கள், எத்தனை வாலிப பிள்ளைங்க, எத்தனை பேர் அசுத்தத்தை செய்வதற்கு ஆவலோடு இருக்கிறாங்களே. இன்றைக்கி ஆபாசங்களை பார்க்கறதுக்கு ஆவலோடு இருக்காங்களே, அசிங்கமான நடப்பதற்கு ஆவலோடு இருக்காங்களே. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி நம்ம ஆவியான இந்த ஓய்வினால் திட்டமாக பேசுகிற காரியம் அசுத்தமான காரியங்களை விட்டுருங்க. ஆண்டவர் அருவருக்கிற காரியங்களை விட்டுருங்க. ஒருவேளை அசுத்தமான காரியங்களுக்கு ஆவலாக இருக்கீங்களா? தேவ பிள்ளைகள், அதை விட்டுட்டு ஆண்டவரை தேடுவதில் ஆவலாய் காணப்படணும். ஆண்டவரை அண்டிக் கொள்வதில் நம்ம ஆவலாய் காணப்படணும். வேத வசனங்களை வாசிப்பது, தியானிக்கிறதுல நம்ம ஆவலாய் காணப்படணும். அசுத்தத்தை விட்டுருங்க. ஆமே. 2 பேதுரு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனங்களை வாசிக்கும் போது பேதுரு இப்படியா ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள். அப்போ நான் உலகத்தின் அசுத்தங்களுக்கு நான் தப்ப வேண்டுமானா இயேசு கிறிஸ்துவனை அறிகிற அறிவினாலே நான் நிறையப்பட்டிருக்கணும். அப்போ ஆண்டவரை ஃபோக்கஸ் பண்ணி, ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரை இன்னும் நான் நன்கு அறிஞ்சு கொள்ளணும், ஆண்டவர் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கும்போது இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு நாம் தப்பித்து கொள்வோம். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு உலகம் நம்மளுக்கு இவ்வளோலாம் வஞ்சிக்கிறது அல்லவா? உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் அன்புக்கு ஒரு ஆதரங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகம் ஆமென் அசுத்தத்தினால் நிறைந்து இருக்கிறது. அதே 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறா, தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம அந்த அழைப்பை ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்வோம். உலக அசுத்தங்களுக்கு நாம் தப்பி நடப்போம். உலக அசுத்தத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி நாம் பாதுகாத்துக்கொள்வோம். கர்த்தர் நம்மளுக்கு இரக்கம் பாராட்டுவாராக. கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி உமக்கு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, இந்த உலக அசுத்தங்களுக்கு ஆமென் நாங்கள் ஆவலாய் நாங்கள் செய்யாதபடி இந்த உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்களாக எங்களை பாதுகாத்துக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலக அசுத்தத்தெல்லாம் நிறைந்திருக்கு, பாவத்தெல்லாம் நிறைந்திருக்குது. ஆண்டவரே, நீங்கள் தான் எங்களை பாதுகாத்துக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். உங்களை அறிகிற அறிவினால் எங்களை நிரப்போம். இந்த நாள் முழுதும் பாதுகாத்து கிருபை கோப்ப கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். தேவ பிள்ளைகளே, அசுத்தத்துக்கு தப்பி பரிசுத்தமாய் வாழுங்க. காட் பிளஸ் யூ.